Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. மல்லி 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 மல்லி. என்னாச்சுமா? தம்பி எதுக்கு டென்ஷனா இருக்காரு? வெண்பாக்கு மல்லி ஏதோ மருந்து குடுக்கறேங்கறா, அதுக்காக டென்ஷன் ஆகுறான். மருந்தா? இந்த பாரு, இந்த மருந்தெல்லாம் வேணாம். நீ முதல்ல வெளியில போ. போன்னு சொல்றேன்ல. மல்லி வா வா. போ போ. வெண்பா, ஏய் என்னது இது? கை மருந்து பெரியம்மா, அந்த பாம்படம் பாட்டியம்மா கொடுப்பாங்கல்ல அந்த மருந்து. ஓ ஆமால, அத குடிச்சாதான் குழந்தை 2 நிமிஷத்துல துள்ளி குதிச்சு எழுந்து உட்கார்ந்துருவாளே. ஐயோ, ஏன் புத்திக்கு கூட இவ்வளவு நேரம் எட்டல பாரு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலஞ்ச கதையால இருக்கு. அதான் பெரியம்மா, அவரை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி குழந்தைக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்காரு. அவ்வளவுதானே? விடு 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 விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? நீ எதுவுமே கேட்காத. நான் செய்ய போற செயல்ல அவங்க எப்படியும் வெளியில வந்துருவாங்க. அப்படி கடக்கடன்னு ஓடி போய் அந்த மருந்தை கொடுத்துரு, சரியா? ஏய், நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ முருகா முருகா, இப்படி கீழே விழுந்துட்டேனே முருகா. அம்மா முட்டி போச்சு. ஐயோ பழனி ஆண்டவா, திருச்செந்தூரா, கடற்கரையானே முருகா. என்ன பண்ணுவேன்? என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா? என்ன? ஐயோ என்னமாச்சு? நல்லாதாமா வந்துகிட்டு இருந்தேன், எப்படின்னே தெரியலையேம்மா. யாரோ என்ன பிடிச்சு அப்படியே தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. தள்ளி விட்டாங்க? அப்படியே உருண்டு சரி, விழுந்துட்டேன். வாங்க கை கொடுங்க. ஐயோ, நிஜமா எந்திரிங்க. வேண்டாமா வேண்டாமா, ஏன்? நீங்களே பாவமா இருக்கீங்க. என்ன? மாப்பிள்ள, நீங்க கைய கொடுங்க. நீங்க பாத்து, வேண்டாம். மெதுவா. அம்மா என் வெயிட் எல்லாம் தாங்க மாட்டாங்க. சரி நீங்க கொடுங்களேன். தூக்கி விடு. எந்திரிங்க. இவளுக்கு வேற வந்துட்டாளுங்களா? நம்ம இப்படி உளுந்து கிடக்கிறது இவளுக்கு கொண்டாட்டமால இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், எப்படியோ வெண்பா குட்டிக்கு மல்லி மருந்து கொடுத்துட்டா போதும். வெண்பா, சாரிடா. இத குடிச்சிட்டு. என்னதுமா? கஷாயம்மா. இத நீ குடிச்சா உடனே சரியாயிடும். குதிச்சு எந்திரிச்சிடுவேன். நிஜமாவாமா? ஆமா தங்கம். டாடா வந்துட்டா குடிக்க விட மாட்டாரு. அவர் வரதுக்குள்ள குடிச்சிடு. எந்திரி எந்திரி வாடா. உட்காந்துக்கோ, குடிச்சிடு. எனக்கு வேண்டாமா. ப்ளீஸ் டா, அம்மா தரேன்ல, குடிடா. அம்மா வேண்டாமா. மாமா என்னாச்சு? நீ என்னம்மா விழுந்து கிடக்கிறது? நானு என்னாச்சு மாமான்னு அங்க கேட்டுட்டு இருக்க? என்னன்னே தெரியலையா? யாரோ என்ன பிடிச்சு அப்படியே தள்ளி விட்ட மாதிரி இருந்தது. தடால்னு விழுந்துட்டேன். எங்க சித்தியை நீங்க கிண்டல் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல, அதனாலதான் ஆண்டவனா பார்த்து உங்களை தள்ளி விட்டுட்டோம். ஆமா, ஆண்டவனுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு. அந்த மனுஷனே பாவம் பிஸியா இருக்காரு. ஏன் உங்ககிட்ட அவர் பேசவே இல்லையா? அது சரி, நல்லவங்க கிட்ட தானே அவர் பேசுவாரு. மாப்பிள்ள, நீங்க கைய கொடுங்க மாப்பிள்ள. சரி தூக்கு. புடிங்க. பாத்து. உடனே எழுந்திருச்சா ரூம்குள்ள போயிடுவாங்க. மல்லியால மருந்து கொடுக்க முடியாம போச்சுன்னா விழுந்ததுக்கு பலன் இல்லாம போயிடும். அன்னபூர்ணி எழுந்திருக்காத. குடிச்சிருடா, என் தங்க கட்டியில சரியாயிடும். குடிச்சிடு. குடிச்சிடுறா. கண்ணு மூடு, கண்ணு மூடு. வேண்டாமா, கசக்குதுமா. அம்மா குடிச்சிடுறா. எனக்காகடா, அம்மாக்காக. டாடா என்ன திட்டுவார்ல. எந்திரிங்க. அம்மா இடுப்பு பிடிச்சுக்கிச்சுமா. மாப்பிள்ள, நீங்க மட்டும் பிடிச்சா பத்தாது, ஒரு 10 ஆள வேலைக்கு கூப்பிடுங்களேன். ஏய், நீங்க என்ன பிள்ளைங்களா பாத்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு கை கொடுங்க. ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு ஏதாவது முயற்சி பண்ண பாருங்க. சரி எந்திரிங்க. ஹலோ டாக்டர், வந்துட்டீங்களா? தோ வரேன், தோ வரேன். எங்க வீட்ல தான் இருக்கேன். தோ அம்மா வந்து. வா, நீங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க? எங்க போறீங்க? பாருங்க நீங்க. வந்து ஒரு கை கொடுங்க. ரஞ்சிதா வா. நடிக்கலான்னு பார்த்தா நிஜமாவே இடுப்பு ஒடிஞ்ச மாதிரி இருக்கே. எந்திரிங்க. பாத்து. மெதுவா. அப்படிதான். ஐயோ அப்பா. ஐயோ. வாங்க டாக்டர், வாங்க. குடி. குடி, குடிச்சிரு. வாசனை பார்க்காம குடி. அவ்வளவுதான். குடிச்சிடு, குடிச்சிடுறா. அப்படிதான், மெதுவா. இன்னும் கொஞ்சம் குடிடா. டேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
உனக்கு புத்தி இல்லையா? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? உன்னோட பட்டிக்காடு விஷயத்தெல்லாம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு தானே போனேன். யார்கிட்ட கேட்டீங்க பொண்ணு கொடுத்த? அவ எந்த நிலைமையில இருக்கா? நீ ஏதோ படிக்காத பழங்களை எதையோ சொன்னாங்கன்னு அதை கொண்டு வந்து அரைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. மா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா அவ? மிஸ்டர் விஜய், காம் டவுன். டாக்டர், இந்த மருந்து நல்லா கேக்கும், அதான் கொடுத்தேன். நீங்க வேணா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்களேன். இந்த மருந்து உடனே வேலை செய்யும். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். என்ன மருந்து கொடுத்த? முதல்ல அதை சொல்லு. ஏற்கனவே நீ ஏதோ கொடுத்துதான் இந்த நிலைமை வந்திருக்கு வெண்பாக்கு. அது போதாதா உனக்கு? திரும்ப கொண்டு வந்து ஊர்ல சொன்னாங்க நாட்டு மருந்துன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் பொண்ணுக்கு மருந்து கொடுக்க நீ யாரு? ஏ விஜய், விடுறா. குழந்தைக்கு ஏதாவது கொடுத்தா சரியாயிடாதாங்கிற ஆசையில தாண்டா கொடுத்திருக்கா. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இவ டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாளா? சரிம்மா, வா, அவ கொடுத்தது நல்ல மருந்தாவே இருக்கட்டும்மா. முதல்ல என் பொண்ணுக்கு அதை ஒத்துக்கணும்ல. அவ என்னத்த கொடுத்தான்னு தெரியலையே. டாக்டர், நீங்களே கேளுங்க, எனக்கு பயமா இருக்கு. விஜய், நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ஆல்ரெடி நான் இவ்வளவு வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன் டாக்டர். அப்படி சொல்லியும் அவ இதை கொடுத்திருக்கான்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறதுன்னு தானே அர்த்தம். விஜய், உங்க குழந்தை பதறா பாருங்க. ஆல்ரெடி அவ வீக்கா இருக்கா. நீங்க டென்ஷன் ஆகுறது அவளையும் ஸ்ட்ரெஸ் ஆக்குது பாருங்க. டாக்டர், நான் என்ன ஆசைப்பட்டா கத்திக்கிட்டு இருக்கேன்? டாக்டர், இவதான் என்ன கத்த வைக்கிறான். இவதான் எல்லாத்துக்கும் காரணம். தம்பி, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. எனக்கு தெரியும் அந்த மருந்து கொடுக்கறதுனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் ஆகாது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. டாக்டர், நீங்க கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. வெண்பா, நீ ஒண்ணும் பயப்படாத, கடவுள் இருக்கார், பாத்துப்பாரு. மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. இரு, ஒண்ணும் இல்ல, நல்லா இருவா. கடவுளே, ஓகே. நாக்க நீட்டுங்க. இந்த பக்கம் திரும்புங்க. வித்யாமா, குழந்தை முன்னைக்கு இப்ப நல்லா இருக்கால? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருங்க, மல்லிக்கு ஆதரவா பேசணும்னு எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அமைதியா இருங்க. விஜய், நீங்க சொன்ன மாதிரி எந்த பிரீதிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லையே. ஏமா, நீங்க என்ன மருந்து கொடுத்தீங்கம்மா? அது டாக்டர் எங்க வில்லேஜ்ல கொடுக்கிற மருந்து. இந்த சுக்கெல்லாம் இருக்குல்ல, அத பொடியாக்கி வெண்பா, உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? அடை சாப்பிட்டேன், நல்லாதான் இருந்துச்சு. அப்புறம் ஒரே இரும்பெல்லாம் வந்து வாமிட் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு என்னமா செய்து? ஒன்னும் இல்ல டாக்டர், என்னால நல்லா மூச்சு விட முடியுது. வெண்பா குட்டி, எதுவா இருந்தாலும் சொல்லிருமா. நீ மல்லிக்காக எதுவும் மறைக்காத, புரியுதா? இந்த பாருமா, டாடா யாரையுமே திட்ட மாட்டேன், சரியா? ஒன்னும் இல்ல டாடா, எனக்கு டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். வெண்பா ப்ளீஸ், டாக்டர் இருக்கும்போதே எதனாலும் சொல்லிடு. விஜய், ஏன் அப்படி கேக்குறீங்க விஜய்? அப்படி இருந்தாதான் வெண்பா சொல்லிருப்பாங்களே. நான் மல்லியை திட்டுவேன் நினைச்சா அவ பயந்து சொல்லாம இருப்பான். சொல்லுங்கம்மா, எதுனாலும் சொல்லுங்க. வெண்பா, உனக்கு ஏதாச்சும் வயிறு வலிக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல டாடா. வாமிட்டிங் சென்சேஷன் ஏதாவது இருக்கா? இல்லவே இல்ல. ஏன் டாடா அப்படி கேக்குறீங்க? உன்னால பிரீத் பண்ண ஈஸியா முடியுதா? முடியுது டாடா, நான் நார்மலா தான் இருக்கேன். வெண்பா, உண்மையை சொல்லு. டாக்டர் போயிட்டாங்கன்னா நைட் நேரம் நம்ம அலைய முடியாது, அப்புறம் ரிஸ்க் ஆயிடும்ல. சும்மா இருங்க டாடா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிம்மா. மல்லி, ஆக்சுவலா நீங்க கொடுத்த மருந்து தான் வேலை செஞ்சிருக்கு. முருகா. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025.
Chickamauga, chickamauga, chicha papa. Chickamauga, chickamauga, chicha papa. Chickamauga, chickamauga, chicha papa.